வெளியிலிருந்து வருகிற பவர் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற பவர் கிடையாது. அதை தாண்டி அவர் ஆவி எனக்கு வல்லமையை கொடுக்க போகிறது. ஆனா நமக்கு அந்த ஆவியானவர் அபிஷேகம் அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறாரு. அவருடைய வேல்யூ தெரியாம, அவர் எவ்வளவு வேல்யூபிள் என்பதை புரியாம அசட்டப் பண்றோம். பல நேரத்துல அவரை துக்கப்படுத்துறோம். இந்த உலகத்துல கர்த்தர் அறியாத மனிதர்கள், ஆவியானவருடைய பிரசனத்தை உணராத மனிதர்கள், அவங்க கிட்ட இருந்து அவருடைய ஆவியானவர் இருக்கிற மனிதர்களாகிய நாம் வேற ஆவியானவர்களாக தெரியும். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்றாங்களோ, they will be different in their workplaces. ஒவ்வொரு மாசமும் ஒரு சீரீஸ் கர்த்தர் நம்ம இந்த இடத்துல பேசிக்கொண்டிருக்கிறார். அந்த சீரீஸின் மூலமாக பல காரியங்களை கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த தலைப்பில் நம் வேதத்தின் அடிப்படையில் கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனங்களை நம்ம முழுமையாக புரிந்து கொண்டு இந்த வசனங்களை நம் வாழ்க்கையில் நாம் பின்பற்றும் பொழுது அது நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறது. அதனால தான் நான் எப்பொழுதும் உங்களை உற்சாகப்படுத்துறது என்னன்னு சொல்லினா, இந்த வசனங்களை கேட்கிறது ரொம்ப முக்கியம். கவனமாக, கொஞ்சம் கூட கவனம் சிதறாமல் கேட்கிறது ரொம்ப முக்கியம். கேட்ட வசனங்களை நாம் அதை நோட் பண்ணியோ, அதை திரும்பியும் வீடியோவில் பார்த்தோ, அதில் இருக்கிற காரியங்களை நம் மனசில் ஒரு வேளை யோசிச்சிருப்போம், அதை திரும்ப ஞாபகப்படுத்தியோ, அதை குறித்து வர நோட்ஸை நம்ம திரும்ப வாசிச்சோ, நம்ம அதை அந்த வாரம் முழுவதும் அதுக்கப்புறம் வருகிற நாட்களிலும் அதை திரும்ப நம்ம ரிஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க. அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுப்பார் இல்லையா, மெடிசன்ஸ் எழுதி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சில உணவு முறைகளை சொல்லுவார், சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பற்றி சொல்லுவார். ஸோ இதெல்லாம் நம்ம கடைப்பிடிப்போம். அதை ஃபாலோ பண்ணி அந்த நோயிலிருந்து, அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் சுகம் பெறுவோம், கொஞ்சம் வெளியே வருவோம். வெளியே வந்த பிறகு, நார்மலான பிறகு நம்ம நார்மலாக மாறிடுவோம் இல்லையா. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த பிரச்சனைகள் வரும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், ரெஃபர் பண்ணுவோம். அப்போது சொன்னார் இந்த உணவுகள் சாப்பிடக்கூடாது, இந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் சில சமயத்தில் அதே டாக்டர்கிட்ட போவோம். இல்லாட்டி அதே காரியங்களை நம்ம பின்பற்ற ஆரம்பிப்போம். ஏன்னா நமக்கு தெரியும், இந்த டாக்டர் படித்தவர், அவர் நம் சரீரத்தை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் அதை டெஸ்ட் பேஸ் பண்ணி சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காரு. இதை பின்பற்றும் போது அது நம்ம வாழ்க்கையில் ஒரு சுகத்தை கொடுக்குன்னு தெரியும். இப்படி உலகத்தின் டாக்டர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம இவ்வளவு கிளியராக ஃபாலோ பண்ணும் பொழுது, ஃபார் ஆர் ப்ராப்ளம்ஸ், நம்முடைய தேவாதி தேவன் அண்ட சராசரங்களும் படைத்தவர், அவர் கொடுக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸை நம்ம ஞாபகத்தில் வச்சு ஃபாலோ பண்ணால் நமக்கு விடுதலை கிடைக்குமா கிடைக்காதா? The problem is we don't understand this and we don't realize this. நமக்கு இது புரிய மாட்டேங்குது. வேதம் எவ்வளவு பொக்கிஷம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம், அதை சரியாக பயன்படுத்த மாட்டேங்கிறோம். பட் இஃப் யூ டேக் அ கமிட்மெண்ட், நான் இந்த வசனங்களை சரியாக கவனித்து அதை சரியாக என் வாழ்க்கையில் பின்பற்றுவேன் என்று சொல்லி நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் எடுத்து அந்த கமிட்மெண்ட்டை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக மாறும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஸோ ஐ ஒன்ஸ் அகேன் என்கரேஜ் யூ டு கிளியர்லி அண்ட் க்ளோஸ்லி லிசன். கவனிங்க, வசனங்களை ஒரு வார்த்தை மிஸ் பண்ணாமல் கவனிங்க. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. எப்படிலாம் உங்களுக்கு ஞாபகத்தில் வச்சுக்க முடியுமோ, ஒரு வேளை நோட்ஸ் எழுதி உங்களால் ஞாபகத்தில் வச்சுக்க முடியும், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி வீடியோ பார்த்து ஞாபகத்தில் வச்சுக்க முடியும்னா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லாட்டி யார்கிட்ட கேட்டு திரும்ப அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அப்படி கேட்டு தெரிந்து கொண்டு ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அப்படி இந்த மாதம் ஒரு விசேஷமான ஒரு தீம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. இந்த வசனங்களின்படி நம்ம இடத்துல பேச ஆசைப்படுறாரு. இந்த டாபிக் மூலமாக கர்த்தர் நம்ம வாழ்க்கையை மாற்ற ஆசைப்படுறாரு. ஸ்பிரிட் என்று சொல்லி கர்த்தர் ஒரு விசேஷமான ஒரு டாபிக்கை கொடுத்திருக்கிறார். ஸ்பிரிட் என்றால் என்ன? தமிழ் பதம் என்ன? ஆவி. நடைமுறையில் அந்த ஆவிக்கு எப்படிப்பட்ட
ஒரு பேரோ அண்டர்ஸ்டாண்டிங்கோ உருவாகி இருக்கு என்றால் பயத்தை கொடுக்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி இருக்கிறது. ஆனால் கிறிஸ்துவர்களுக்கு, இயேசுவோட பிள்ளைகளுக்கு, வசனத்தை நன்கு அறிந்தவர்களுக்கு இந்த ஆவி என்கிற பேர் சந்தோஷத்தை கொடுக்கணும். அந்த ஆவி என்று சொல்லி கேட்கும் பொழுது உற்சாகம் வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க, முன்னாடி கூப்பிட்டு உங்கள் தலை மேலே கை வச்சா மட்டும் அந்த உற்சாகம் வரக்கூடாது. எப்போ அந்த ஆவியை நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் அந்த உற்சாகம் வரணும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? வேதத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே வாட்டி வாசிப்போமா? எடுத்து வேகமாக எல்லாரும் வாசிக்கணும், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். சகாரியா 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. எல்லாரும் எடுத்து வாசிப்போம். நான் விசுவாசிக்கிற இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் யாரெல்லாம் பலகீனமாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சுகவீனத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் குழம்பி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பின்மாற்றத்தில் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் தேவைகளோடு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக உற்சாகத்தை கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. உற்சாகத்தை கொடுக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறேன். யாரு செய்ய முடியலனாலும், யாரு காப்பாற்ற முடியினாலும், யாரு நமக்கு தைரியத்தை கொடுக்க முடியலனாலும் கவலை இல்லை. ஏனென்றால் அவர் ஆவியால மட்டுமே அது முடியும். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ, எங்க அசைவாடுகிறாரோ அங்க முன்னேற்றம் உண்டு. ஆதி அப்போஸ்தலர்கள் அவர்கள் பயத்தில், நடுக்கத்தில், கலக்கத்தில் இருந்தாங்க. அந்த மாடி வீட்டு அறையில் எப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரோ அப்போ அவங்க வாழ்க்கையெல்லாம் மாறுச்சு. அப்போ சபைகள்லாம் மாறுச்சு. அப்போ தேசங்கள் சந்திக்கப்பட்டது. கர்த்தரின் ஆவியானவர், வல்லமையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், பராக்கிரமத்தின் ஆவியானவர், விடுதலையின் ஆவியானவர், சுகத்தின் ஆவியானவர் நம்மத்தில் இறங்கி வரும் பொழுது, நமக்கு அவர் ஞாபகப்படுத்தும் பொழுது, நானே பரிசுத்த ஆவியானவர், நான் உங்களில் இருக்கிறேன் என்பதை அவர் ஞாபகப்படுத்தும் போது எல்லா அந்தகாரங்களும், நமக்குள்ள இருக்கிற பயங்களும், குறைவுகளும், சோர்வுகளும், சுகவீனங்களும், பிசாசு நம்ம கட்டி வைக்க நினைக்கிற காரியங்கள் எல்லாம் it just goes off, vanishes, மறைந்து போகிறது. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Not by might nor by power but by my spirit. யாருடைய ஸ்பிரிட்? யாருடைய ஆவி? கர்த்தரின் ஆவி, சேனைகளின் கர்த்தரின் ஆவி, நம் தேவாதி தேவனின் ஆவி, இந்த அண்ட சராசரங்களை படைத்தவரின் ஆவி. அந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறதுனால எல்லாம் ஆகும். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும், எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. ஆனால் இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு சின்ன குழப்பம் இருந்தது. எத்தனை பேருக்கு அது இருந்திருக்குன்னு தெரியல. வசனம் அப்படி சொல்லுது, பலத்தினாலும் இல்லை, பராக்கிரமத்தினாலும் இல்லை. நாட் பை மைட் நாட் பை பவர். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நாட் பை மைட் நாட் பை பவர். என்ன வித்தியாசம்? பலத்திற்கும் பராக்கிரமத்திற்கும் என்ன வித்தியாசம்? மைட்டுக்கும் பவருக்கும் என்ன வித்தியாசம்? ஆங்கில டிக்ஷனரியில் நீங்கள் இதை சர்ச் பண்ணிங்கன்னா மைட்டும் பவருக்கும் என்ன வித்தியாசம் என்பதை நீங்கள் அதை தனித்தனியாக அதோட மீனிங் போட்டிங்கன்னா, நீங்கள் டிக்ஷனரியில் போயிட்டு இல்லாட்டி கூகுளில் போயிட்டு மைட்டோட டெஃபினிஷன் மீனிங் என்னன்னு போட்டிங்கன்னா, அதே மாதிரி தனியாக பவரோட மீனிங் என்ன, டெஃபினிஷன் என்ன போட்டிங்கன்னா, ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக தான் அது கொடுக்கும். பதில் அப்படி தான் கொடுக்கும், டிக்ஷனரி அப்படி தான் கொடுக்கும், கிட்டத்தட்ட சேம் தான் கொடுக்கும். அப்போ என்ன டிஃப்ரென்ஸாக இருக்க முடியும்? பலம்னா என்ன, பராக்கிரமம்னா என்ன? நம்ம எவ்வளோ நாள் இந்த வசனத்தை மனப்பாடமாக சொல்லி சொல்லி பேசியிருப்போம், எவ்வளோ பேசியிருப்போம், எவ்வளோ சொல்லியிருப்போம். இதுதான் நம்மளோட தப்பு, இதான் நம்மளோட பிரச்சனையே. மனப்பாடமாக சொன்னால் பக்காவாக சொல்லிடுவோம். ஆனால் அதோட அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. நம்மளுக்கு வசனத்தோட அர்த்தம் தெரிய மாட்டேங்குது. அதோட ஆழத்துக்கு போக மாட்டோம், அதை தியானிக்க மாட்டோம், அதை சொந்தமாக்க மாட்டோம், இன்டர்னலைஸ் பண்ண மாட்டோம். என்னைக்கா யோசிச்சிருக்கோமா?
என்ன டிஃப்ரென்ஸு? ரெண்டும் ஒரே வார்த்தை தானே. இது எழுதப்பட்டிருக்கிற இந்த வசனங்கள் எந்த மொழியில் எழுதப்பட்டிருந்தது? எபிரேய மொழியில், ஹீப்ரூவில் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? ஹீப்ரூவில் மைட்டுக்கு சாயில் என்கிற பதம். சாயில் என்னது? சாயில். பவருக்கு கோச் என்று ஒரு மீனிங் இருக்கு. கோச் என்கிற மீனிங் இருக்கு. சாயில் அண்ட் கோச். இப்போ சாயிலோட அர்த்தம் என்னவென்றால், ஆக்சுவலி சாயிலோட அர்த்தம் என்னென்றால், மைட்டு அந்த எழுதப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையோட, அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையோட அர்த்தம் என்றால், நம்மை சுற்றி இருக்கிற, நமக்கு இருக்கிற அத்தாரிட்டி, ரிசோர்சஸ். அதாவது அதோட எக்ஸாக்ட் மீனிங்னா ஆர்மி. ஒரு ராஜாக்கு படை பலம் இல்லையா? அவருடைய அந்த ஆர்மி இஸ் மைட், இஸ் மைட்டி என்று சொன்னோம்னா அவரோட ஆர்மி, அவர் சுற்றி இருக்கிற ஆர்மி. இது ஒரிஜினல் எழுதப்பட்டிருக்கிற எபிரேய மொழியோட மொழிபெயர்ப்பை சொல்கிறேன். இங்கிலீஷில் இதுக்கு நீங்கள் வேறு அப்படியே ஆப்போசிட் அர்த்தம் வரும். பட் இதில் எழுதப்பட்டிருக்குது மைட் வந்து சாயில். அப்படின்னா அவரை சுற்றி இருக்கிற பீப்புள். சில நிறைய கூட்டம் அவரை சுற்றி இருக்கவங்க, இவங்க பயங்கர மைட்டி பர்சன், நிறைய பேர் கூட இருக்காங்க, சாயில் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. நம்மக்கிட்ட இருக்கிற பணம், பெரிய பணம், பேங்க் பேலன்ஸ், சொத்து இருந்தால் இவங்க மைட்டி பர்சன். நம்ம வெளியே இருக்கிற காரியங்கள், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்கள், பணம், சொத்து, பதவி, இதெல்லாம் நம்மளை ஒரு பெரிய ஆளாக்குதுல, அதான் மைட்டு சாயில். வெளியே இருந்து நம்மளை பெரிய ஆளாக்குற காரியங்கள். அதே இதில் போடப்பட்டிருக்கிற பவர், கோச் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை உள்ளே இருந்து நம்மளை பவர்ஃபுல் ஆக்குறது. அதாவது நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து, சுகம், மன வலிமை, என்ன அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்ற மன வலிமை. ஸோ இன்சைட்லேருந்து ஒரு வல்லமை வருதுல்ல, அது வந்து கோச், பவர். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஆக்சுவலாக அந்த வசனத்தோட மீனிங் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு வெளியே இருந்து படை பலங்கள், பண பலங்கள், பதவி பலங்கள், கான்டாக்ட்ஸ், இன்ஃப்ளூயன்ஸு, மனிதர்கள் வெளியே இருந்து நம்மளை பவர்ஃபுல்லாக ஆக்கிற காரியத்தை விட நமக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரென்த்து, மசில் பவர், மைண்டு பவர், எனர்ஜி டானிக்ஸு, இதெல்லாம் விட, இதனால கிடையாது, இதெல்லாம் விட நமக்கு உண்மையாகவே வல்லமை கொடுப்பது அவருடைய ஆவி. ஸ்பிரிட் அண்ட் ஸ்பிரிட். சபை மக்கள் இந்த மாசத்தின் சீரீஸ்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதை தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இதன் ஆழத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். பிகாஸ் திஸ் இஸ் ரெவலேஷன். இதுதான் உங்களுக்கு விடுதலையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க போகிற இந்த மாசத்துல. அவர் ஆவி இருக்கும் பொழுது, அவர் ஆவியானவர் இருக்கும் பொழுது வெளியிலிருந்து வருகிற பவர் கிடையாது, எனக்குள்ள இருக்கிற பவர் கிடையாது. அதை தாண்டி அவர் ஆவி எனக்கு வல்லமையை கொடுக்க போகிறது. நிறைய நேரத்தில் நம்ம அழுது புலம்புறதுன்னா, மனுஷங்க என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, மனுஷங்க என்னை மதிக்கவே மாட்டாங்க, எனக்கு பணம் இல்லை, எனக்கு கான்டாக்ட்ஸ் இல்லை, எனக்கு பதவி கிடைக்க மாட்டேங்குது என்று புலம்புறோம். இன்னும் நிறைய நேரத்தில் நம்ம புலம்புறதுன்னா, எனக்கு சுகவீனம் இருக்குது, நான் நிறைய பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் பலவீனம் எனக்கு தடுக்குது, நான் ரொம்ப வீக்காக இருக்கேன், மைண்டில் ஈஸியாக அப்செட் ஆகிடுறேன் என்று சொல்லி நம்ம புலம்புகிறோம். ஆனால் அவரோட வார்த்தை என்ன சொல்லுது? அதெல்லாம் நீ கவலைப்பட வேணாம், என்னோட ஆவி இருக்கும் பொழுது, என்னோட ஸ்பிரிட் இருக்கும் பொழுது, you don't have to worry about anything என்று வசனம் சொல்லுகிறது. Hallelujah. And that's the promise. கர்த்தரோட வார்த்தை, வசனம், இது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குதுல்ல, இது புரியாதனால பல நேரத்தில் நம்ம தோத்து போகிறோம், சோர்ந்து போகிறோம், சுகவீனத்திலே இருக்கிறோம். இது புரிஞ்சிட்டா போதுமே, இதை தெரிஞ்சிட்டா போதுமே, இது ஞாபகத்தில் இருந்தா போதுமே. சமோசா சாப்பிட்றீங்களா?
நம்ம ஊரில் சமோசாவோட விலை என்ன தெரியுமா? ஒரு 10 ரூபாயிலேருந்து 25 ரூபாய்க்குள்ள இல்லை ஆவரேஜாக சமோசாவோட விலைகள் அப்ராக்சிமேட்டாக ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம இந்திய ருப்பீஸில் கன்வெர்ட் ஆகிருக்கு. இட்ஸ் கன்வெர்டட் இன்டு இந்தியன் ருப்பீஸ். சைனாவில் 400 ரூபா 2 பீஸ். ஓகே, 2 பீஸோட விலை. யூகேயில் 500 ரூபா, யூஎஸ்ஏயில் 1000 ரூபா, யூஏயில் 1600 ரூபா, மலேசியாவில் 2000 ரூபா, கனடாவில் 2400 ரூபா, பிரான்ஸில் 3200 ரூபா. நம்ம ஊரில் 20லேருந்து 50 ரூபா ஹையஸ்ட் வரைக்கும் இருக்குது ஆவரேஜ் ரேட். எதுக்கு இது சொல்கிறேன்னா, இந்த சமோசாக்கு நம்ம எப்போது முக்கியத்துவம் கொடுத்துருப்போமா? சமோசா ஒரு சாதாரண ஒரு விஷயம் நம்ம ஊரில் இல்லை. நம்ம யூஸ்வலாக கெஸ்ட் வந்து சமோசா தான் கொடுப்போம். அது ஈஸி, சாதாரணம், சீப். ஆனால் ஃப்ரான்ஸில் பாருங்கள், அது வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய விஷயம். நம்ம கையில் வச்சிருக்கிற இந்த சமோசா அதோட வேல்யூ பல நேரத்தில் நமக்கு தெரியறதில்லை. பட் இட் இஸ் ஸோ வேல்யூபிள் ஃபார் ஃபியூ பீப்புள். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் எங்கேயோ இருந்துட்டு வெறும் அமாவாசை ஜபான் டைமில் உங்களுக்கு வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் கொடுக்குறவர் கிடையாது. அவர் இதுக்காக ஒழுங்கு செய்யப்படுகிற அபிஷேக கூட்டங்களில் மட்டும் உங்கள் மேலே வந்து உங்களை நிரப்பி கீழே விழ வைக்கிறவர் கிடையாது. அவரை நீங்கள் கூப்பிடணுன்னா அவருக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷன் அனுப்பிச்சு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவரை கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நமக்குள்ளே இருக்கிறவர். இஸ் ஆல்வேஸ் இன்சைட் அஸ். டிஜே சையா சொல்வார், 3 வருஷம் அவர் காத்திருந்து ஜெபிச்சுட்டு இருந்தார். அவரை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சொல்லுவார் அவர் எவ்வளோ வேல்யூபிள் என்று சொல்லி. ஆனால் நமக்கு அந்த ஆவியானவர் அபிஷேகம் வந்து அவர் நமக்குள்ளே தங்கி இருக்கிறாரு. அவரோட வேல்யூ தெரியாம, அவர் எவ்வளோ வேல்யூபிள் என்பதை புரியாம அசட்டப் பண்றோம். பல நேரத்தில் அவரை துக்கப்படுத்தும் போது மட்டும்தான் அவர் வெளியே போயிடுறாரு. அப்போ மட்டும் he leaves us because he can't stay there. ஆனால் அவர் நமக்குள்ள இருக்கிறத நம்ம உணர மாட்டேங்கிறோம். அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் என்பதை அறிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். அவர் இருந்தா என்ன செய்ய முடியும் என்பது நமக்கு புரியல. And today I want to explain to you. The first sessionல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது, எல்லாரும் சொல்லுங்க, அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம யார் என்பதை வேகமாக வாசிப்போமா? என்னாகமம் 14 அதிகாரம் 24 வசனம். நம்பர்ஸ் 14 chapter 14 verse 24. வேகமா வாசிக்கலாம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்வார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப். எல்லாரும் சொல்லுவோமா? பத்தல இந்த சைடு சத்தமா இல்ல, சமோசா சாப்பிட்டு தூக்கிட்டீங்களா? என்னோட தாசனாகிய காலேப், என்னோட தாசனாகிய காலேப், என்னோட தாசனாகிய காலேப். இதை எல்லாரும் சொல்லணும். ஓகே, 1 2 and 3. வேறே ஆவியை, வேறே ஆவியை. இங்கிலீஷ் இப்படி சொல்லுது, டிஃபரண்ட் ஸ்பிரிட், டிஃபரண்ட் ஸ்பிரிட். எல்லாரும் சொல்லுவோமா? டிஃபரண்ட் ஸ்பிரிட். தமிழ்ல வேறே ஆவியை. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. யார் சொல்றா? யார் சொல்றா? யார் சொல்றா இத? யார் சொல்றா இத? கர்த்தர் சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு. அவருடைய தாசனாகிய காலேபை பார்த்து சொல்றாரு, he has a different spirit. அவருக்கு வேற ஆவி இருக்கிறது, வேற ஆவி இருக்கிறது. ஓகே, இப்போ வேற ஆவினா அது என்ன? அது ஒரு ஸ்பெஷல் ஆவியா? அது வந்து இந்த ஹோலி ஸ்பிரிட் ஓட அப்கிரேடட் வெர்ஷனா, இல்ல அது வேற ஒண்ணா என்றெல்லாம் சொல்லி நீங்க நினைக்கலாம். இட் இஸ் நாட் தட் வாட் காட் இஸ் ஆக்சுவலி சேயிங். கர்த்தர் ஆக்சுவலா என்ன சொல்றாருன்னா, வேற ஆவினா இந்த உலகத்துல கர்த்தர் அறியாத மனிதர்கள், ஆவியானவருடைய பிரசனத்தை உணராத மனிதர்கள், அவங்க கிட்ட இருந்து அவருடைய ஆவியானவர் இருக்கிற மனிதர்களாகிய நாம் வேற ஆவியானவர்களாக தெரியும். We will be different. We will be different. We will be different. 10 பேர் இருக்கிற இடத்துல, 12 பேர் இருக்கிற இடத்துல நம்ம வித்தியாசமா தெரியும்.
நம்ம வித்தியாசமாக இருப்போம், நம்ம சிறந்து விளங்குவோம், நம்ம உயரத்தில் இருப்போம், நம்ம எல்லார் கண்களிலும் ஆச்சரியப்படுகிற அளவிற்கு காரியங்கள் செய்வோம். காலேப் இந்த பர்டிகுலர் விஷயத்தை கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன ஒரு கான்டெக்ஸ்ட் தெரியுமா? 13 என்னாகும் 13 நம்பர் 13 ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு காரியம், நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச காரியம். 12 பேரை மோசே 12 பேரை கூப்பிட்டு கர்த்தர் அவங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ப்ராமிஸ் லேண்டை போய் ஸ்பை பண்ணிட்டு வர சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் இப்போ என்ன ஆகுமோ 13 பேசுகிறேன். ஸ்பை பண்ண சொல்லி அனுப்புகிறாரு. ஸ்பைன் என்னது? இவங்களுக்கு என்று வச்சிருக்கிற ஒரு ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லலாமா? எப்படி சொல்லலாமா? எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். இல்லை இல்லை இல்லை, எக்ஸைட்மெண்ட் பத்தல. எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். பிப்ரவரி மாதத்தில் எனக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். 2025 கர்த்தர் எனக்குன்னு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். என் குடும்பத்தில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். பத்தலையே, என் வேலையில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். என் பொருளாதாரத்தில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். என் சரீரத்தில் கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம். பத்தல என் ஊழியத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. என் பட்டணத்தில் கர்த்தர் வச்சிருக்கிற ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை போய் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி அனுப்புறாரு. உங்களுக்கு முன்னாடியே காட்டுறேன், டீசர் காட்டுறேன், என்ன உங்களுக்கு வச்சிருக்கிறத பாருங்க என்று கர்த்தர் சொல்றாரு. 12 பேர் போறாங்க. அந்த 12 பேரும் போயிட்டு வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னா, இந்த 12 பேர்ல 10 பேர் என்ன சொல்றாங்க, அது ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கு, அது ரொம்ப ஆபத்தான இடமா இருக்கு. அங்க பெரிய 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 ஜெயண்ட்ஸ் இருக்கிறாங்க, ஜெயண்ட் ரோபோஸ் இருக்கிறாங்க, கோலியாத்தை போல் ஆட்கள் இருந்தாங்க அந்த இடத்துல. எப்படி? கோலியாத்தை போல் ஆட்கள். பைபிளில் நெஃபிலிம் அப்படின்ற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? யார் அவங்க? ஜெயின்ஸ் எப்படி உருவானாங்க? சொல்லுங்க கரெக்ட். ஏஞ்சல்ஸும் மனிதர்களும் சேர்ந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜெயன்ஸாக இருந்தாங்க, பயங்கர பலசாலியாக இருந்தாங்க. ஜெயண்ட்னாலே சமாயிட்டு, அதுலேயும் அவங்க பயங்கர பலசாலி, ஆனால் பயங்கர மோசமானவர்களாக பயங்கரமான பராக்கிரமசாலிகளாக இருந்தாங்க, பலசாலிகளாக இருந்தாங்க, பராக்கிரமசாலியாக இருந்தாங்க. அவங்க கூட யாரும் சண்டை போட முடியாது. இன்ஃபேக்ட் கோலியாத்தே அந்த வம்சத்தில் வந்தவர் தான் சொல்கிறாங்க. அந்த வம்சத்தில் வந்தனால தான் அவருக்கு கூட யாரும் சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அப்படி பயங்கரமாக இருந்தாங்க, அவங்களை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த 10 பேருக்கு அவங்க கண்ணில் தெரிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, அவங்கள தாண்டி அந்த ஊரை சுதந்திரிக்க முடியாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான் அது. அங்கே பழங்கள்லாம் பெருசாக இருந்தது. இவங்க அதையும் எடுத்துகிட்டு வராங்க சாம்பிளுக்கு. பழங்கள்லாம் பெருசாக இருக்குது, செம்ம செழுமையான காரியங்கள் இருக்குது, வளமை இருக்குது, அந்த இடத்துல ரிசோர்ஸஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் இவங்க கண்ணில் இந்த ஜெயின்ஸ் தெரியுறாங்க. இப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த ஜெயின்ஸை தாண்டி இந்த பொக்கிஷத்தில் எங்களால் அனுபவிக்க முடியாது. ஆனால் 2 பேர், யோசுவாவும் காலேபும், ஜோஷுவா அண்ட் கேலேப், அவங்க வித்தியாசமாக இருந்தாங்க. சொல்லுங்களேன், அவங்க வித்தியாசமாக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இல்லை இல்லை, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதம் அது என்று சொன்னாங்க. 12 பேர்ல 2 பேர் வித்தியாசமாக இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு உங்க கவனத்தை அதில் ஒருத்தர் மேலே கொண்டு வரேன். காலேபை பார்த்து தான் ஆண்டவர் வேற ஆவி என்று சொன்னார், டிஃபரண்ட் ஸ்பிரிட் என்று சொன்னார். இந்த பரிசுத்த ஆவியான அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய முழு பலத்தையும் பராக்கிரமத்தையும் இந்த காலேப் அறிந்திருந்தனால அவனை டிஃபரண்ட் ஸ்பிரிட் என்று சொன்னார். இன்னைக்கு யாரெல்லாம்
இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஹோலி ஸ்பிரிட்டோட ஃபுல் பொட்டன்ஷியலை ரியலைஸ் பண்றாங்களோ, they will be different in their workplaces, they will be different in their families, they will be different amongst friends, they will be different in their ministry. இந்த பரிசுத்த ஆவியானோட முழு பலத்தையும் பராக்கிரமத்தையும் உணர்ந்திருக்கிறவர்கள் குடும்பத்தில், வேலையில், ஊழியத்தில், நண்பர்கள் மத்தியில் வேறையா இருப்பாங்க. உலகத்தில் பயந்து நடுங்கிற மனுஷங்கிட்ட இருக்கிற ஆவி கிடையாது, பயத்தின் ஆவி கிடையாது. பாவத்தில் விழுந்திருக்கிற பாவத்தின் ஆவி கிடையாது. எல்லாத்துக்குமே சோர்ந்து போய் தோற்று போய் அழுகிற அந்த தோற்று போன ஆவி கிடையாது. இது வேற ஆவி, இது வேற ஆவி, இது வேற ஆவி, பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிற காலேப், அதை உணர்ந்திருக்கிற காலேபை பற்றி கர்த்தர் இப்படி சொல்றாரு, பியூட்டிஃபுல்லாக சொல்றாரு. ஆனால் நான் யோசிச்சேன், யோசுவாவை சொல்லல. பட் அஃப்கோர்ஸ் ஜோஷுவா பிகேம் த லீடர். அவனுக்கு லீடர்ஷிப் ஒரு கிஃப்டை வச்சிருந்தார் ஆண்டவர். ஆனால் காலேப்க்கு அதை தாண்டி வேற ஒன்று வச்சிருந்தார். இந்த உலகத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம், எப்போதும் நான் லீடர் ஆனோம், நான் தான் பெருசாக இருக்கணும், ஒரு இடத்துல இருந்தால் நான் தான் எல்லாரும் மதிக்கணும், மரியாதை செலுத்தணும், எனக்கு தான் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி ஈகோ வந்துடுது, லீடர்ஷிப்ன்ற ஒரு குணம் வந்துடுது. ஆனால் ஜீசஸ் பைபிளில் கற்றுக் கொடுத்தது சர்வன்ட் லீடர்ஷிப். ஸோ லீடர்ஷிப் ஓகே, நல்லது தான். ஆனால் அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது, அதான் கேலேப் கிட்ட இருந்தது. அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன என்று சொல்லி வேகமாக கற்றுக்கொள்ளலாமா? ஃபாஸ்ட்டாக we going to learn. என்ன அது ரொம்ப முக்கியம். இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்குது, நம்ம முழுமையாக உணரும் பொழுது நம்ம எதை தெரிஞ்சுக்கிறோம்? பலத்தினால அல்ல, பராக்கிரமத்தினால அல்ல, இந்த ஆவியானவரால். அப்போ அவர் எக்குள்ளே இருக்கிறார், எப்போதும் இருக்கிறார், எப்போதுமே இருக்கிறாரு. அது என்ன டிஃப்ரெண்ட்டாக வைக்கும், வேலையில், வீட்டில், ஊழியத்தில். அது என்ன, எப்படி என்று சொல்லி வேகமாக நம்ம கற்றுக்கொள்ளலாமா? டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட் நமக்குள்ளே இருக்குது. என்னது? டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். சரி, இந்த மேகி எதுக்கு ஃபேமஸு? மேகி எதில் ஃபேமஸ் ஆச்சு? 2 minutes. மேகி எதில் ஃபேமஸ் ஆச்சு? 2 minutes. எதில் ஃபேமஸ் சொல்லுங்களேன்? 2 minutes, 2 நிமிஷம். எதுக்கு அது 2 நிமிஷம்? என்ன அது? அந்த மேகியை மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னே அவ்வளோ பாப்புலர் ஆச்சு. ஏன்னா அது பேர் என்ன சொன்னாங்க? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். என்ன சொன்னாங்க? இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ். அது வரைக்கும் நம்ம மக்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு சாப்பாடை செய்ய முடியும்னு அவங்க நினச்சி கூட பார்த்ததில்ல. இன்றைக்கி மேகி யார் அதிகமாக சாப்பிட்றா? சின்ன பசங்க சாப்பிட்றாங்க. இது எப்படி ஆரம்பிச்சது? இந்த மேகின்ற இந்த புது ப்ராடக்ட் அவங்க கொண்டு வரும் பொழுது அதை அவங்க வியாபாரம் செய்கிறாங்க. ஸ்கூல்லலாம் போய் சாம்பிள் கொடுத்தாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. பண்ணும் பொழுது அது எப்படி அவங்க சொன்னாங்கன்னா, இன்ஸ்டன்ட். அதாவது ஒரு குட்டி குழந்தை ஓடி வந்து அம்மா கிட்ட வந்து, அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்ல எப்படி இருந்துச்சு? ஒன்று அம்மா 2 minutes அப்படின்வாங்க, 2 நிமிஷத்தில் மேகி பண்ணி கொடுத்துருவாங்க. பெற்றோருக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அதுதான் அவங்க கேம் சேஞ்சர். என்னது 2 நிமிஷத்தில் பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுமா? 2 பசிக்கு கேட்டவங்க சாப்பாடு கொடுக்குமா? ஈஸியாக பண்ண முடியுமா? அப்படி உடச்சி தண்ணியில் போட்டு அப்படி ஆயிடுமா? எவ்வளோ ஒரு ஆச்சரியம்! இன்ஸ்டன்ட். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த மேகி வந்ததுக்கு அப்புறம், அந்த சமயத்துக்கு அப்புறம் தான் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிது. அது வரைக்கும் நூடுல்ஸ்லாம் செய்யணும்னா நிறைய நேரம் எடுக்கும், ஒன்று ஒன்றா செய்யணும். அந்த நூடுல்ஸை ஊற வச்சு அதை ரெடி பண்ணுறதுக்கே டைம் ஆகும். கரெக்டாக? அவ்வளோ நேரம் எடுக்கும். ஆனால் அதுக்கப்புறம் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக மாற ஆரம்பிச்சிது. எப்படி? இன்ஸ்டண்ட்டாக மாற ஆரம்பிச்சிது. இன்னைக்கு எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, இன்ஸ்டன்ட் உப்புமா, இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் தோசை, இன்ஸ்டன்ட் வடை, இன்ஸ்டன்ட் எல்லாமே இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு. ரெடிமேட் ஆயிடுச்சு. எல்லாமே ரெடிமேட் ஆயிடுச்சு, இமீடியட் ஆயிடுச்சு. ஆனால் பாருங்க, இந்த கேலேப் கிட்ட இருக்கிற வேற ஆவி அது இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யலை. அது இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யலை. அது எப்படி வேலை செஞ்சுது? எல்லாரும் சொல்லுங்களேன், அது எப்படி வேலை செஞ்சுது? இன்ஸ்டண்ட்டாக வேலை செய்யலை. அது உடனடி நடக்கலை. கேலேப் அந்த மற்ற 11 பேரோட அவர் அங்கே ஸ்பை பண்ண போகும் பொழுது
அங்கே அவர் ஸ்பை பண்ண போகும் பொழுது, அந்த இடத்துக்கு ஸ்பை பண்ண போகும் பொழுது, கேலபுக்கு என்ன வயசு யாருக்கா தெரியுமா? என்ன வயசு? என்ன வயசு? நிஜமா தெரியாதா யாருக்கும்? 17 85 ஸ்பை பண்ண போகும்போது, கேலப் ஸ்பை பண்ணும்போது என்ன வயசு? யோசுவா 14 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து 10 வரைக்கும். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் நேயாவிலிருந்து அனுப்புகிற பொழுது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அந்நாளிலே மோசே, நீ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் உன் கால் மிதித்த தேசம் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் சுதந்திரமாய் இருக்க கடவது என்று சொல்லி ஆணையிட்டார். இப்பொழுதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி இப்பொழுது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். காலேப் ஸ்பை பண்ண போகும்பொழுது அவனுக்கு வயசு 40. எவ்வளோ? 40 கரெக்டா? இப்போ என்ன வயசு? 85. எத்தனை வருஷம் ஆச்சு? 45 வருஷம் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 45 வருடம் கழித்து தான் 40ல் ஆரம்பித்த காலேப் ஆண்டவர் காலேபுக்கு சொல்கிறாரு. நம்ம 14 வாஸ்தவம் எங்க என்னாகுமோ 14 வாஸ்தவம். பிகாஸ் he has a different spirit, அவனுக்கு வேற ஆவி இருக்கிறதுனால அவன் அந்த பட்டணத்தை, அந்த ப்ராமிஸ் லேண்டை சுதந்திரித்துக் கொள்வான் என்று ப்ராமிஸ் பண்ணுறாரு. அவன் ஜெனரேஷன் சுதந்திரித்துக் ப்ராமிஸ் பண்ணுறாரு. ஆனால் அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு? எத்தனை வருஷம் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? எத்தனை வருஷம்? 45 இயர்ஸ் ஆச்சு. ஆகையால் மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லட்டோமா இன்னைக்கு? இன்ஸ்டன்ட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். உடனடியாக கிடைக்கிற 2 மினிட் மேகி நூடுல்ஸாகவும் இருக்கட்டும், உடனே எனக்கு அற்புதம், உடனே எனக்கு அபிஷேகம் அதுவும் இருக்கட்டும், உடனே ஒரு பாட்டில் நான் பணக்காரன் ஆகிறேன்றதும் இருக்கட்டும், எதுவுமே நல்லது கிடையாது. எல்லாம் பொய், எல்லாம் பொய்யே. சொல்லுங்க, பொய்யே. சத்தமாக சொல்லுங்க, பொய்யே. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள அவர் தங்கி இருக்கிறாரு. அவர் நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிறாரு. நமக்குள்ள வந்து தங்கி இருக்கிறவர் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை உருவாக்குறாரு, பக்குவப்படுத்துறாரு, ரெடி பண்ணுறாரு, நமக்கு பேசுகிறார், நம்மக்கிட்ட பேசுகிறாரு, நம்மளை கரெக்ட் பண்ணிக்க சொல்லி கொடுக்குறாரு, நம்ம கரெக்ட் பண்ண உதவி செய்கிறாரு. ரட்சிப்புக்குள்ளே வந்த உடனே சபை ஆரம்பிக்கணுன்னே இங்கே வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக வரனால தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சபையை நடத்துகிறதுக்கு மெச்சூரிட்டி இருக்குது, நடத்த முடிகிறது, அதன் ஆசீர்வாதங்களை முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும் நம்மளால். ஆவியானவர் அபிஷேகம் வரும் பொழுது நமக்குள்ள ஒரு பெரிய உற்சாகம் வருது, உண்மைதான். ஏன்னா ஆண்டவரே வராரு, ஆண்டவரோட ஆவி. அவர் நமக்குள்ளே வரும்போது நம்ம கீழே விழுறது, நம்ம அந்நிய பாஷையில் பேசுறது, தரிசனம் பார்க்கறது, நமக்குள்ள ஒரு ஷேக் வர்றது எல்லாம் உண்மைதான், பாசிபிள், பிப்ளிக்கல், பைபிள் இருக்குதான். ஆனால் அது மட்டும் கிடையாது, அது கிடையாது. அது ஜஸ்ட்டு ஹோலி ஸ்பிரிட் என்ட்ரிங், அதோட முடியல, அது வெறும் ஆரம்பம் தான். ஆனால் அதுக்கப்புறம் நடக்கிறது தான் ஆக்சுவலாக பரிசுத்த ஆவியானோட வேலை. அந்த விழுறது வேலை கிடையாது, விழுறது
அவர் வந்து நம்ம காலிங் பெல் அடிச்சிருக்கிறாரு, நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம், உள்ளே என்ட்ரு ஆகிட்டாரு, அவ்வளோதான். இனிமேல் தான் உள்ளே வந்து க்ளீன் பண்ண போகிறாரு, சுத்தம் பண்ண போகிறாரு, புது விஷயங்களை வைக்க போகிறாரு, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது கற்றுக் கொடுக்க போகிறாரு, அதை நம்ம செய்ய நம்மளை கரெக்ட் பண்ண போகிறாரு, செஞ்ச பிறகு நம்மளோட சேர்ந்து கொண்டாட போகிறாரு. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஒவ்வொரு கூட்டமாக தேடி போய் இப்படி அபிஷேகம் பண்ணி உள்ளனோன்னு நினைக்கிறாங்க. இல்லை கிடையாது. இட்ஸ் ஒன் டைம் ஈவெண்ட். நீங்கள் பாவம் செஞ்சு துக்கப்படுத்தி ஆவியானவர் அனுப்பிச்சிருந்தீங்கன்னா திரும்பி போய் பெற்றுக்கொள்ளணும். அப்போ நீங்கள் அடிக்கடி போய் அபிஷேகம் பெற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னா, அடிக்கடி போய் தலைமையில கை வைக்க சொன்னீங்கன்னா அப்போ என்ன அப்படின்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. அப்போ அடிக்கடி ஆவியானவர் வெளியே அனுப்பிச்சிட்டே இருக்கிறீங்க. அடிக்கடி கீழே விழுந்துட்டே இருந்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்னா, அடிக்கடி நீங்கள் அவர் வெளியே அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க, அதனால் திரும்பி அவர் வர வேண்டியது இருக்குது. ஸோ வாட் இட் மீன்ஸ், ஆவியானவர் வரும்போது இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் கரெக்ட் தான், பிப்ளிக்கல். அவர் வரும்பொழுது அவர் ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளே வரும்பொழுது நம்மளால் தாங்க முடியாது, சரியத்தால் தாங்க முடியாது. ஆனால் கீழே விழுறது இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே கரெக்டு. ஆனால் அந்நிய பாஷை கிஃப்ட்டு, அந்நிய பாஷை அடிக்கடி இருக்கணும், எப்போதும் இருக்கணும், அது கிஃப்ட்டு. ஆனால் இந்த கீழே விழுறது, ஒவ்வொரு வாட்டியும் போய் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுகிறது, அபிஷேகன்றது நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருக்கு, அது திரும்ப திரும்ப புதுப்பிக்கணும். அனாயிண்டிங் வரணும், அனாயிண்டிங் வரும்போது அந்நிய பாஷையில் பேசணும். த பிளேஸ் ஷுட் ஃபில்ட் வித் த ஸ்பிரிட், எல்லாமே இருக்குது. ஆனால் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார், அதை ஆபத்து வச்சுக்கோங்க. அவர் உங்களுக்குள்ளே வந்த பிறகு தான் வேலையாக ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை சரி பண்ணுறாரு, ரெடி பண்ணுறாரு. இந்த மக்களுக்கு ஆக்சுவலாக தெரியுமா விஷயம், இந்த மக்கள் அந்த ஸ்பை போனாங்க தெரியுமா, 12 பேர். இவங்க ஒழுங்கு மரியாதையாக 12 பேரும் பார்த்துட்டு வந்து கரெக்டு தான், பக்காவாக இருக்குது, போகலான்னு சொல்லியிருந்தால் உடனே போயிருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை வருஷங்கள் அவங்களால போக முடியல சுதந்திரத்துக்குள்ளே. ஏன் தெரியுமா, அவங்க இன்னும் ரெடியாகல. இதில் இன்னொரு கேட்டகரி இருக்கியா, காலேபாது வேற ஆவி, யோசுவாக்கு லீடர்ஷிப் இருக்குது. இவங்க 2 பேரும் பார்த்துட்டாங்க, உணர்ந்துட்டாங்க, அதனால அவங்கள ரெடி பண்ண முடியும்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சிச்சு. சரி இவங்ககிட்ட எதாவது செய்ய முடியும் அப்படின்னு இவங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் இவங்களுக்குள்ளே வேலை செஞ்சு இவங்களை ரெடி பண்ணுவான்னு தெரிஞ்சிச்சு. அதனால் டைம் கொடுத்து ரெடி பண்ணார். இந்த மற்றவங்களாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, ஆண்டவர் தெரிஞ்சு இவங்களை ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் காலேபையும் யோசுவாவையும் தவிர வேற யாருமே அந்த ஜென்ரேஷன் யாருமே ப்ராமிஸ் லேண்ட் கூட போகல. ஏன்னா ஆண்டவர் தெரிஞ்சு இவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த ஜென்ரேஷன் யாருமே போகல, அடுத்த தலைமுறை தான் போனாங்க. ஆனால் அந்த தலைமுறையிலேருந்து போனது யோசுவாவும் காலேபும் மட்டும்தான். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆண்டவருக்கு எப்போ தெரியுதோ, ஓகே இவங்க ஆவியானவரை புரிஞ்சுக்கிட்டான், உணர்ந்துட்டான், இவன் அது அவங்களுக்குள்ளே வேலை செய்ய அலோவ் பண்ணுறான் அப்படின்னு அவருக்கு கான்ஃபிடென்ஸ் வரும்போது சொல்ல, ஓகே இவன் வேற ஆவி, இவன் ரெடியாகவும் அவனை ரெடி பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணலாம், இவனுக்கு அந்த ப்ராமிஸ் லேண்ட் கொடுக்கலாம் என்று சொல்லி வைப்பார். இல்லைன்னா முடிஞ்சது கதை. இன்ஸ்டண்ட்டாக நடக்காதியா எதுவுமே, கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். நம்ம போய் ஆண்டவரே இன்னைக்கு பணத்தை கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சுகத்தை கொடுங்க, ஆண்டவரே இன்னைக்கு நான் பெரிய ஆள் ஆகணும், ஆண்டவரே இன்னைக்கு 1000 பேர் வரணும் என் சபைக்கு. இல்லை, ஆண்டு சொன்னால் உங்களோட ஆவியார் கொடுத்துருக்கிற வார்த்தை உங்ககிட்ட இருக்குது, அந்த வார்த்தையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நீ ரெடி பண்ண, நான் உனக்கு கைட் பண்ணுறேன், உங்களுக்குள்ள இருந்து வேலை செய்கிறேன், உன்னை ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஆண்டவர் பேசிகிட்டே இருப்பார், உருவாக்கிட்டே இருப்பார். நம்ம வனஞ்சு கிணஞ்சு ரெடியானோம், உடச்சி கிடிச்சு நம்ம ரெடியானோம். நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்கள் ரெடியாகிறதுக்கு, நிறைய விஷயம் இருக்குது ரெடியாகிறதுக்கு. நான் இன்னும் ரெடி ஆகிட்டே இருக்கிறேன், எவ்வளோ விஷயம் நான் உணர்ந்துட்டே இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஊழியத்தை கொடுத்த பிறகு நிறைய விஷயம் நான் மாற்ற வேண்டியது இருக்கு, ஒன்று மாட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் மாறுறேன், எனக்கு தெரியும், மாறுறேன்னு தெரியும். எனக்கு என்னோட பெரிய பிரச்சனை என்னோட நண்பர்கள் நிறைய திரும்பி சொல்லி நண்பர்கள் என்னை பார்க்குறவங்களாம் என்னோட காலேஜ் டைம்லலாம், என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக கூட வந்திருந்தாங்க, நாங்களாம் மீட் பண்ணியிருந்தோம். அப்போ எல்லாருமே என்னை பற்றி சொல்கிறது, இவன் வர சொல்லுவான் வீட்டுக்கு, இவன் வீட்டு வெளியே போய் வெயிட் பண்ணுவான், 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவான், மெதுவாக ரெடியாகி வருவான். இவன் ஒரு இடத்துக்கு வர சொன்னால் வரமாட்டான், கரெக்டாக வரமாட்டான். அப்படி தான் என்னோடய பேரே இருந்தது இந்த காலேஜ் டைமில். ரொம்ப உதாசனமாக அந்த டைமை குறித்து, பங்க்சுவாலிட்டி குறித்து எனக்கு ஒரு சென்ஸே இல்லாமல் இருந்தது. ஏன்னா பாருங்கள், இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளோ ஐ திங்க் மோர் தென் 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் அந்த பேர் அவங்கள ரொம்ப நாள் கழிச்சு என்னை பார்க்குறாங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்கிறாங்க, இன்னும் அந்த பேர் இருக்குது, எவ்வளோ தவறு. ஆனால் ஆண்டவர் என்னை ஊழியத்தில் கொண்டு வந்த பிறகு இந்த ஆவியானவர், எனக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் கொஞ்சமாக என்கிட்ட நிறைய விஷயம் மாற்றிட்டே இருக்கிறார். நான் மாமிசம் நிறைய தவறு செஞ்சேன், இன்னும் நான் பர்ஃபெக்டாக இல்லை.
பட் ஆண்டவர் உன்னத்தை கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு ஒரு பெரிய ஸ்தலம் வச்சிருக்கிற, பெரிய இடம் வச்சிருக்கிற, ஆனால் அதுக்கு நீ போகிறதுக்கு இந்த விஷயம்லாம் நீ கரெக்ட் பண்ண ஒன்று ஒன்றா கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படி சில விஷயம் கரெக்ட் பண்ணனால தான் இங்கே இருக்கிறோம், இந்த இடத்துல இருக்கிறோம். அப்படி கரெக்ட் பண்ண உயர்த்திட்டே போவார், கொடுத்துட்டே இருப்பார். ஸோ ஆண்டவர் எனக்கு அதில் ஒரு விஷயம் பேசுனது டைம். நீ உன்னை ஒரு லீடராக எல்லாரும் பார்க்கணுன்னா, உன்னை ஒரு ட்ரஸ்ட் பண்ணணுன்னா, ஓகே இவர் சொன்னால் நடக்கும், இவர்கிட்ட ஒப்படைச்சா கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு உன்னை ட்ரஸ்ட் பண்ணணுன்னா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் ஓகே மேக்ஸ் கிட்ட சொன்னால் அது கண்டிப்பாக இருக்கும், மேக்ஸ் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பணுன்னா, அந்த ரெப்புடேஷன் உனக்கு க்ரோ ஆகணும்னா அது சும்மாலாம் நடக்காது. சும்மா என்னை மதிக்கணும், சும்மா எனக்கு எல்லாம் கிடைக்கணும், சும்மா எனக்கு நான் பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சாலும் நடக்காது. யூ ஹேவ் டு ஒர்க் ஆன் இட். கரெக்ட் பண்ண நம்மகிட்டே இருக்கிற ஒவ்வொன்றையும் அடித்து 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 செதுக்கணும். அப்போ எனக்கு டைம், அது ஒரு பெரிய பிரச்சனை. எனக்கு டைமு எனக்கு பாருங்கள், எனக்கு பெரிய பிரச்சனை, காலை எஞ்ச உடனே என்னால் ரெடி ஆக முடியாது. அப்படியே கொஞ்சம் மெதுவாக அந்த என்ஜின் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும். அப்படி போய் உட்காடுறது, அப்படி போய் இது பண்ணுறது, அப்படி தான் அந்த காலத்துலேருந்து என்ன படுத்திகிட்டே இருப்போம். அப்படியே அவன் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, நான் இன்னும் 10 நிமிஷம் வந்துடுறான், நான் ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பேன். அவன் வந்த பிறகு தான் ரெடி ஆகணும்னு யோசிப்போம். ஆனால் ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்ற ஆரம்பித்தார், என்ன உடைக்க ஆரம்பித்தார். இன்றைக்கி என்னோட தரிசனம், ஒரு ஊழியன்னு சொன்னால் அங்கே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்கணும். அது கொடுக்குற மரியாதை, மதிப்பு, வேல்யூ அதை விட வேறு எதுவுமே கிடையாது. நம்ம போய் அங்கே பண்ணுற பிரசங்கத்தோட இது அதிக வேல்யூ கொடுக்கும். எப்படி இருந்தேன்னா ஆண்டவர் என்ன, இது நான் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறது கூட கிடையாது, இப்போலாம் நான் அப்படி இல்லடான்னு. ஏன்னா நான் அப்படி இருந்தேன். ஆனால் உடச்சு நான் உருவாக்கினேன். இட் வாஸ் நாட் இன்ஸ்டன்ட், பட் த ஹோலி ஸ்பிரிட் இன் மீ ஸ்டார்டட் ஒர்க்கிங். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது பேசிகிட்டே இருப்பாரியா, உணர்த்திட்டே இருப்பாரியா, நம்மளை உருவாக்கிட்டே இருப்பாரியா. இன்ஸ்டண்ட்டாக நடக்காது. நம்மளை மாற்ற நம்ம கரெக்ட் பண்ண நமக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும், உயர்வு வந்துகிட்டே இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார். அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் சொன்னையா, இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக கிடைக்கிற உணவுலாம் சாப்பிடாதீங்க. இன்ஸ்டன்ட் தக்காளி, இன்ஸ்டன்ட் வெங்காயம், இன்ஸ்டன்ட் இட்லி, இன்ஸ்டன்ட் தோசை, இந்த பாக்கெட்டில் வருது பார்த்தீங்களா, இந்த பாக்கெட்டில் பேக் பண்ணி வர ரெடி டு குக்குன்னு வர ப்ராடக்ட் எதுவுமே நல்லது கிடையாது. ஏன் தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக குக் பண்ணுறதுக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ்ன்னு சில காரியங்களை அது மேலே போட்டு அதை ரெடி பண்ணுறாங்க. அது ஃபார் எக்ஸாம்பிள் நூடுல்ஸ் அது ஒரிஜினல் ப்ராடக்ட் ஒரு வயலில் வளருதுன்னு வச்சுக்கோங்க. வளர்ந்த பிறகு அதை எடுத்து அதை ரெடி பண்ணி அதை காய வச்சு அதை கொஞ்சம் ஸ்மோக் பண்ணி அது மேலே சில கெமிக்கல்ஸை போட்டு அதை பதப்படுத்தி அதை ரெடி பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி கொண்டு கொடுக்குறாங்க. இப்போது அது என்னைக்கு விளைஞ்சதோ அதை தாண்டி இத்தனை நாட்கள் இத்தனை ப்ராசஸ்ஸு கெமிக்கல்ஸ் போய் உங்கள் கையில் வருது. அது எப்படி நல்லதாக இருக்கும் உடம்புக்கு? இன்ஸ்டன்ட் ஃபுட்டில் சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கும், சேச்சுரேட்டட் ஃபேட் அதிகமாக இருக்கும், சேச்சுரேட்டட் ஃபேட், சால்ட் அதிகமாக இருக்கும், சுகர் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் பதப்படுத்துக்க போடப்பட்ட பொருட்கள் இருக்கிற விஷயம். இந்த காரியங்கள்னால ஹார்ட் டிசீஸ் வரும், கேன்சர் வரும், டயபெட்டிஸ் வரும், டைப் 2 டயபெட்டிஸ் வரும். இன்ஸ்டன்ட் ஃபுட் கெடுதல். அந்த காலத்தில் மக்கள் நல்லா வந்தாங்க, அந்த காலத்தில் மக்கள் அதிகமான வயசு வந்தாங்கன்னா ஏன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டாங்க. தோசை மாவுனா அதை மாவை அரைச்சி ரெடி பண்ணி அதுதான் செய்வாங்க. இட்லி மாவும் அப்படி தான் செய்வாங்க. காய்கறி வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக சமைப்பாங்க. இன்றைக்கி இன்ஸ்டன்ட் ஆயிடுச்சு எல்லாமே. பதப்படுத்தப்பட்ட ப்ராசஸ்டு ஃபுட்டு பேக் பண்ணப்பட்டு வருகிற எதுவுமே நல்லது கிடையாது உடம்புக்கு. நெவர் இன்ஸ்டன்ட் கேன் நெவர் பி அ பிளெஸிங். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ரெடி பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் என்றைக்குமே ஆசீர்வாதம். என்னது இது சொல்லுங்க, கேட்கல. நான்வெஜ்ஜா? இது பேர் என்னது? கிராஸ் ஹாப்பர். கிராஸ் ஹாப்பர் தமிழ் என்னது? வெட்டுக்கிளி. கிராஸ் ஹாப்பர். இந்த 12 பேர் அந்த ஊருக்கு போகும் பொழுது அவங்க திரும்பி வரும்போது ஒரு டைலாக் சொல்கிறாங்க. யாருக்கா தெரியுமா என்ன டைலாக் சொன்னாங்கன்னு? நாங்கள் எல்லாரும் அந்த ஜெயண்ட்டுக்கு முன்னாடி, அது 10 பேர் சொன்னாங்க, அந்த ஜெயண்ட்டுக்கு முன்னாடி நாங்களாம் கிராஸ் ஹாப்பர் மாதிரி இருக்கிறோம். எப்படி? அந்த அந்த பெரிய பெரிய ஜெயண்ட்டுக்கு முன்னாடி அந்த நெப்தலின் அந்த வம்சத்தில் வந்த ஆனா கூட அந்த சமூகத்தினர் அந்த ஜெயண்ட்ஸுக்கு முன்னாடி நாங்கள்
கிராஸ் ஆப்பர் போல வெட்டுக்கிளி போல இருக்கிறோம். அதாவது என்ன அர்த்தம்னா அவ்வளோ உயரமாக இருக்கிறாங்க, அவ்வளோ பலமாக இருக்கிறாங்க, அவ்வளோ பராக்கிரமசாலியாக இருக்காங்க. அவங்க பக்கத்தில் சின்ன வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம என்ன சொல்லுவாங்களா, அந்த பெரிய யானைக்கு முன்னாடி எறும்பு மாதிரி இருக்கும்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த காலத்தில் கிராஸ் ஆப்பர் தான் எறும்பு மாதிரி நிறையா இருந்துச்சு. அதனால் அதை அவங்க உதாரணமாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ சின்னதாக இருக்கிறோம் நாங்கள் அப்படின்னு அவங்க அப்படி பார்த்தாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன இருந்தது? இக்னோரன்ஸ் இருந்தது, அறியாமல் இருந்தது. அவங்க இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு நினச்சாங்க, அவங்களுக்குள்ள இக்னோரன்ஸ் நிறையா இருந்தது, அறியாமல் இருந்தது. ஆனால் பாருங்க, கேலேபு வாசிப்போமா, என்னாகுமோ 14:7-10. இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். கடைசி அந்த 2 லைன் மட்டும் வாசிங்களா, கூஸ் பம்ப்ஸ் லைன்ஸ், அது மட்டும் வாசிங்க. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. பயப்பட வேண்டியதில்லை. யாருக்கு? அந்த ஜெயன்ஸுக்கு பயப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் யார் நம்மோட இருக்கிறாரு? கர்த்தர் நம்மோட இருக்காரு. கர்த்தர் நம்மோட இருக்கிறாரு என்ன அர்த்தம்? கர்த்தரோட ஆவி நம்மோட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோமா, கர்த்தரோட ஆவி நம்மோட இருக்கிறாரு, நம்ம அந்த ஜெயன்ஸுக்கு பயப்பட வேண்டியதில்லை. வாசிங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக மட்டும் கலகம் பண்ணாதீங்க, எதிர்த்து பேசாதீங்க. கர்த்தருக்கு விரோதமா எதிர்த்து பேசாதீங்க, கர்த்தரை குறை சொல்லி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டாம், அந்த ஜெயன்ஸுக்கு நீங்க பயப்பட வேண்டாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? அவர்கள் நமக்கு இரையாவார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிங்களா, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். எல்லாரும் சொல்லுவோமா, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். You were scared. நீங்க அந்த ஜெயின்ஸை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க, உங்களுக்கு சுகவீனத்தை பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. எனக்கு தெரியும், ஆண்டவர் எனக்கு காமிச்சிட்டாரு, எனக்கு எவ்வளவு பெரிய ஊழியம் வச்சிருக்காரு காமிச்சிட்டாரு, என் குடும்பத்தை பத்தி காமிச்சிட்டாரு, குடும்பத்தின் மூலமா என்ன செய்ய போற, பிள்ளைகள் மூலமா என்ன செய்ய போற காமிச்சிட்டாரு, என்னோட வேலையை பத்தி காமிச்சிட்டாரு, வேலையில என்ன உயர்வுகளை வச்சிருக்கேன் காமிச்சிட்டாரு, என்னோட பொருளாதாரத்தை பத்தி காமிச்சிட்டாரு, எப்படி கடன்லாம் மாத்த போறேன் காமிச்சிட்டாரு, என்னோட சுகத்தை பத்தி காமிச்சிட்டாரு, எப்படி நான் சுகமாய் ஜெயமா இருக்க போறேன் காமிச்சிட்டாரு. ஆனா இந்த ஜெயண்ட்லாம் இருக்கிறாங்க, சுகர் இருக்கு, இந்த கடன் இருக்கு, இந்த மனுஷங்க இருக்கிறாங்க, இந்த பிரச்சனைகள் இருக்கு. இதை தாண்டி கர்த்தர் காமிச்சிருக்க அந்த பாலும் தேனும் என்னால் சுதந்திரத்துக்கு உள்ளவே முடியாது. இந்த சுகவீனத்தை தாண்டி என்னால் ஓட முடியாது. கொஞ்சம் இது பண்ண எனக்கு அந்த சுகரை எனக்கு நடுக்கத்தை உண்டாக்கிடும், அந்த கடன்காரன் வந்துடும். இந்த ஜெயன்ஸை பார்த்து பயந்துட்டே இருக்கிறோம், செய்ய மாட்டோம், ஒன்றுமே முன்னேறி போக மாட்டோம். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? கர்த்தர் காலை மூலமாக அந்த வேற ஆவி இருக்கிற அந்த தனக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்கிறத உணர்ந்த, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட அந்த காலேப் என்ன சொன்னார்? அவங்கள பார்த்து நீ பயப்பட வேணாம், கலகம் மட்டும் பேசுத, அவங்கள பார்த்து நீ பயப்பட வேணாம், நமக்குள்ள ஆவி இருக்கு, அவங்கள பார்த்து நீ பயப்பட வேணாம், ஏன்னா அவங்க அந்த ஜெயன்ஸ் உனக்கு இரையாவார்கள். எவ்வளோ பவர்ஃபுல்ல. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம்? அந்த ஜெயன்ஸுக்கு நம்ம தான் சாப்பாடுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை, அந்த ஜெயன்ஸ் தான் உனக்கு சாப்பாடு. எந்த பெரிய நோய் இருக்கோ நீ அதை ஜெயிப்ப, அதை இறை ஜெயிப்ப, அப்போ உன்னை எல்லாரும் சாட்சியாக பார்ப்பாங்க. புரியுதா? உங்களுக்கு பெரிய கடன் இருக்கும், அதுக்கு இறையிடுமா பயந்துட்டே இருப்பீங்க. ஆனால் அது உனக்கு இறையாகும், நீ அதை ஜெயிப்ப, அப்போ எல்லாரும் உன்னை சாட்சியாக பார்ப்பாங்க. உன் மேலே மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். உன்னோட பொருளாதாரத்தை நீ சரி பண்ணியிருக்கிற, இன்னும் ஸ்ட்ராங்கர் ஆயிட்ட. புரியுதா? காலேப் கிட்ட வேற ஆவி இருந்தனால அவங்ககிட்ட இந்த பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? அங்கே இருக்கிற ஆல் தோஸ் பீப்புள் 10 பேர், they saw themselves, அவங்கள ஒரு கிராஸ் ஆப்பரா, ஒரு வெட்டுக்கிளியா அந்த ஜெயின்ஸ் முன்னாடி பார்த்தாங்க. ஆனால் காலேப்
he saw the giants as grasshoppers. Caleb saw the giants as grasshoppers. இந்த 10 பேரு அவங்கள கிராஸ்ஹாப்பர்ஸா பார்த்தாங்க ஜெயன்ஸ் முன்னாடி. ஆனா காலேபு ஜெயன்ஸை கிராஸ்ஹாப்பரா பார்த்தா தனக்கு முன்னாடி. இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது இந்த அறியாம, நம்ம பிரச்சனைகளை பார்த்து பயப்படுகிற அறியாம, நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்காத அறியாம அது இருக்காது. உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சும்மா இருக்க மாட்டாரு, உங்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணுவார். சைக்காலஜியில் இது பேர் ரிவர்ஸ் சிந்தசிஸ் என்று சொல்லுவாங்க. ரிவர்ஸ் சிந்தசிஸ். ரிவர்ஸ் சிந்தசிஸ்னா என்னன்னா, நீங்கள் எதை பார்த்து பயப்படுறீங்களோ அது உங்களை பார்த்து பயப்படுறதா நீங்கள் நினச்சிக்கணும். நீங்கள் உங்களுடைய ஒரு சுகவீனத்தை பார்த்து பயந்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்க ஆரம்பிக்கணும்னா, அந்த சுகவீனம் என்னை பார்த்து பயப்படுது. நீங்கள் உங்கள் பணத்தை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களுடைய கடனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்க ஆரம்பிக்கணும், அந்த கடன் என்னை பார்த்து பயப்பட ஆரம்பிக்குது. நீங்கள் இங்கிலீஷை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா, இங்கிலீஷ் பேசுறதை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கணும்னா, அந்த இங்கிலீஷ் என்னை பார்த்து பயப்படுது. இதெல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஹோலி ஸ்பிரிட்னாலன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். பெருமை வரக்கூடாது. ஹோலி ஸ்பிரிட்னால ஞாபகம் வச்சுக்கணும். அது உங்களுக்கு ஞாபகம் வந்துடுச்சுன்னா உங்கள் முன்னாடி இருக்கிற ஜெயன்ஸ்லாம் கிராஸ் ஹாப்பர்ஸாக மாறிடும். அது எனக்கு இறை என்பதை நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தி நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்ன, டிஸ்டன்ட். நான் ஒரு விஷயம் இந்த வசனங்கள்லாம் வாசிக்கும் போது யோசிச்சுட்டே இருந்தேன், எனக்கு புரியவே இல்லை. ஒரு வாரம் நடக்காட்டி கூட நமக்குலாம் சோறு வந்துடுது இல்லை? ஆனால் எப்படி கேளுபால 45 வருஷம் 45 years கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை பிடிச்சுக்கிட்டு அதே வைராக்கியத்தோடு இருக்க முடிஞ்சது. வாசிப்போமா? யோசுவா 14ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனம். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பெலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கும் போக்கும் வரத்துமாய் இருக்கிறதற்கு அப்பொழுது எனக்கு இருந்த பெலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது. ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன அந்த மலை நாட்டை எனக்கு தாரும். அங்கே ஏனாக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீரே. கர்த்தர் என்னோடு இருப்பாரானால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றான். பாருங்க, இவங்க அந்த ஊருக்கு ஸ்பை பண்ண போகும் பொழுது அந்த ஊரில் இந்த பர்டிகுலர் எப்ரான் என்கிற மலை மீது இதான் இந்த ஏனா கூட சந்ததியான அந்த ஜெயன்ஸ் இருந்தாங்க. அவங்கள பார்த்து தான் இந்த 10 பேர் பயந்துட்டு வந்து இங்கே சொன்னாங்க, இது கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க முன்னாடி கிராஸ் ஹாப்பர் மாதிரி இருக்கிறோன்னாங்க. இன்னைக்கு 45 வருடம் கழிச்சு லீடர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு. கேளுபு 85 வயசு ஆயிடுச்சு அவருக்கு, 85 years. இப்போ போய் கேட்குறாரு, சொல்கிறாரு, ஆண்டவர் எனக்கு அப்போ சொன்னாரியா, 45 வருஷம் ஆயிடுச்சு, 85 ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு அதே ஸ்ட்ரென்த் இருக்கு. அதே ஸ்ட்ரென்த். எல்லாரும் சொல்லுவோமா? அதே ஸ்ட்ரென்த் இருக்கு, அதே ஸ்ட்ரென்த் இருக்கு. சொல்லுவோமா? அதே ஸ்ட்ரென்த் இருக்கு, அதே ஸ்ட்ரென்த் இருக்கு. ஏன்னா எனக்கு கேட்டால் சிலர்லாம் வந்து சொல்லுவாங்க, என்னால் முந்தி மாதிரி ஓட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் சரியான டைரக்ஷனில் ஓடலன்னு அர்த்தம். 40 வயசு இருக்கும் பொழுது எந்த பட்டினத்தை பற்றி, எந்த மலையை பார்த்து கர்த்தர் சொன்னாரோ, எந்த மலையின் மீது இருக்கிற அந்த ஜெயன்ஸை பற்றி கர்த்தர் சொன்னாரோ, இன்னைக்கு 45 வருடங்கள் கழித்து 85 வயசில் போய் தைரியமாக கேட்குறான், அதே மலை தான் எனக்கு வேணும், வேறு எதுவும் வேணாம், எனக்கு பக்கத்தில் ஆள் இல்லாத இடம்லாம் வேணாம், ஈஸியான இடம்லாம் வேணாம், எனக்கு வயசாயிடுச்சு, என்னோட சீனியர் சிட்டிசன் கோட்டாவில் எனக்கு கொஞ்சம் பெட்டராக எதாவது பண்ணுங்கன்னுலாம் சொல்ல, எனக்கு அந்த மலை கர்த்தர் சொன்ன மலை தான் வேணும். சொன்னது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அந்த ஏனா கூட அந்த தலைமுறையை எல்லாரையும், அந்த பிள்ளைங்களை 3 பசங்க நான் நினைக்கிறேன், அவங்க எல்லாரையும் அடித்து வரட்டினான் இருக்கும். காலேபு அடித்து வரட்டினான், துரத்தி விட்டான் அந்த இடத்துல இருந்து. ஹல்லேலூயா.
நான் இதை யோசிச்சுட்டே இருந்தேன், எப்படி எப்படி இவனால் இது முடியுது. அப்போ பார்த்தா அப்போ ஆண்டவர் சொன்னார். அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கு நடுவில் இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருந்திருப்பாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், இந்த 45 வருஷத்தில் எவ்வளோலாம் மக்கள் சுற்றி இந்த டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இது நடக்காது, அது முடியாதுன்னு எவ்வளோ வார்த்தைகள் அவங்க காலில் விழுந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அந்த சந்ததி எல்லாம் செத்து போயிடுச்சு, ஒருத்தரா சாவுறாங்க. அப்போ சொல்லி உனக்கு 85 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசிட்டே இருந்திருப்பாங்க. The people with them were dying எல்லாம் காணாம போயிட்டே இருக்காங்க. அவனுக்குள்ள எப்படி அந்த வைராக்கம் அப்படியே குறையாம இருந்திருக்கு. நான் நினைக்கிறேன் அவன் அந்த மலையை பார்த்துட்டே இருந்திருப்பான். அவன் கவனம் ஃபுல்லாக அந்த மலையில் இருக்கு. ஆண்டவர் சொல்லிட்டாரு அந்த மலை, ஆண்டவர் சொல்லிட்டாரு இந்த மலையில தான். என்ன ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவன் ஃபோக்கஸ் அந்த மலையிலேருந்து விலகவே இல்லை. நம்ம நினச்சிருக்கோம் ரொம்ப தூரமாக இருக்குது, கஷ்டம், அது எப்போ நடக்குமோ தெரியல, அது நடக்குமோன்னு தெரியல, ரொம்ப தூரமாக இருக்குது என்று சொல்லி நினைக்கிறோம். அது மற்றவங்களுக்கு வேற ஆவி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானோட வல்லமையை தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். கர்த்தர் 30 சபைகள் என்று சொன்னார்னா 30 சபைகள் தான். பார்த்துட்டே இருப்போயா இந்த வருஷம். கர்த்தர் 100 சபைன்னு சொல்லியிருக்கிறார்னா அது 100 சபை தான். 100 சபை தான். பார்த்துட்டே இருப்போயா 2030 பார்த்துட்டே இருப்போயா. நடுவில் என்ன வேணா வரலாம், என்ன வேணா நடக்கலாம், நாங்கள் கவலைப்பட மாட்டோம். எங்கள் கண்கள் will always be visualizing what God has got. விஷுவலைசிங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான டூல், ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். நிறைய நேரத்தில் நம்ம ஏன் சோர்ந்து போகிறோம்னா, பலவீனமாகிறோம்னா நம்ம விஷுவலைஸ் பண்ணுறது கிடையாது. கர்த்தர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை விஷுவலைஸ் பண்ணணும். நல்ல சுகம், ஓடுறதுக்கு எனக்கு பலம் வேணும், கண்டிப்பாக ஸ்ட்ரென்த் வேணும்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறத விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மனசில். நம்ம நினைக்குவோம் என்னால் காலையில் எந்திரிக்க முடியல, நீங்கள் மனசில் விஷுவலைஸ் பண்ணணும். காலை அதிகாலையில் நான் எந்திரிப்பேன், எக்ஸசைஸ் பண்ணுவேன், ஜெபிப்பேன், ஓடுவேன். என்னால் ஊழியத்துக்கு போக முடியல, நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். நான் போவேன், ஊழியத்துக்கு போவேன், செய்வேன், விஷுவலைஸ் பண்ணணும். என்னெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது பிசாசு உங்கள்கிட்ட பேசுகிறானோ அதெல்லாம் கர்த்தருக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறனால செய்ய முடியும்னு விஷுவலைஸ் பண்ணணும். அதான் விஷன் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறாரியா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு விஷுவலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுவார். என்னோட மேனேஜர் முன்னாடி என்னால் தைரியமாக பேச முடியல, அதுக்கு பின்னாடி நான் நிறைய விஷயம் யோசிக்கிறேன், ஆனால் அவர் பார்த்தோன்னே நடுங்கிற, என்னால் சொல்ல முடியல, என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும், அவர்கிட்ட நீங்கள் தைரியமாக கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும், கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற மாதிரி விஷுவலைஸ் பண்ணணும். நீங்கள் விஷுவலைஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா, அதை நீங்கள் மனசில் கொண்டு வர, அதை பார்த்துட்டே இருக்க கற்றுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் எதை செய்யணும், எங்கே போகணும், என்ன இலக்கு கற்று வச்சுக்கிறோம், அந்த இலக்கை நீங்கள் விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்குள்ள இருக்க பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்ணுவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, பரிசுத்த ஆவியானவர்னால நீங்கள் அதை விஷுவலைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது நடக்கும். கடன் பிரச்சனை இருந்தெல்லாம் வெளியே வர மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி பாருங்களேன், விஷுவலைஸ் பண்ணிகிட்டே இருங்களேன், கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிறது பரிசுத்த ஆவியானவர். எனக்கு பிரியமானவர்களே, நமக்குள்ள வேற ஆவி இருக்கிறது. உலகத்தின் மனுஷங்க மாதிரி கிடையாது, நம்ம வித்தியாசமானவர்கள். உலகத்தின் மனுஷங்களுக்குள்ள அவங்களுக்குள்ள பொல்லாத ஆவி இருக்குது, சோர்வின் ஆவி இருக்குது, சுகவினத்தின் ஆவி இருக்குது, பயத்தின் ஆவி இருக்குது, இச்சையின் ஆவி இருக்குது. ஆனால் தான் அவங்க எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்க நிறைய விஷயத்தை குறித்து இக்னரண்ட்டாக இருக்கிறாங்க. அதனால தான் அவங்க எல்லாத்தையுமே டிஸ்டன்ட்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்குள்ள இந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறனால நம்ம ஜெயிப்போம்.